தாவேக்கா இன்னொரு பிஜேபியோட பிள்ளை தான் அப்படின்றதுக்கு உதாரணமா அடுத்து சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் மாட்டுக்கறியை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றதோ, இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்றத்துல தீபம் தடையின்றி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சமீபத்தில் அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் அடிபட்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தைகளை பற்றி தான் திருப்பரங்குன்றம் மேட்ரு என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் அதில் இப்போ போய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அது எப்படி இருக்கு? பீகாரா தமிழ்நாடாவா மாறி இருக்கா? தமிழ்நாடு பீகாரா மாறி இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எல்லார் மத்தியிலும் இருந்துகிட்டு இருக்கு. மேகதாது அணையை பற்றியும் பரந்தூர் விமான நிலையங்களை பற்றியும் இதை பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக திருப்பரங்குன்றம் மேட்ரு என்னன்னு பார்த்துருவோமா? வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது எங்க அண்ணன் விஜய் என்ன பார்த்தீங்கன்னா பிஜேபியோட தத்து பிள்ளை தான், ஆர்எஸ்எஸ் பிள்ளை தான் அப்படின்றதுக்கு உதாரணமாக ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தார். உதாரணத்துக்கு அமைச்சரவை அமைச்சது கூட இன்னைக்கு பல பேர் பேசிக்கலாம். 7 பேர் 8 பேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் தலித்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் எத்தனை பேர் ஜெயிச்சாங்க? 25 பேர்கிட்ட ஜெயிச்சிருக்காங்க. அதில் 7-8 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 2 பிராமணர்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது இந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேருக்குமே அமைச்சர் பதவி அப்படின்றது இருக்குல்ல. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த உளவியல் ரீதியான அரசியல் அப்படின்னு நம்ம சொல்லணும். இவங்க அழகா 2 பேருக்கும் தூக்கி கொடுத்துட்டாங்க. அந்த 2 பேருமே இப்போ அமைச்சரில் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறநிலையத்துறை அண்ணன் ரமேஷ் அவர்கள் போய் பயங்கரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆளு அந்த டிக்கெட்டை கண்டுபிடிக்கிறது என்ன, 4000 ரூபா கொடுத்து விஐபி டிக்கெட் வாங்குறீங்களா, எல்லாரும் ஏமாத்துறீங்களா, எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணி விட்டாரு. மாஸ்க் போட்டு போய் ஆய்வு பண்ணுறாரு. இப்படியான வேலைகளில் தொடர்ந்து செயல்பட்டார். இவர் தான் கொஞ்சம் முன்னாடி என்னடா இவர் மாஸ்க் போட்டுலாம் போயிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 15ஆம் தேதி தான் இந்த முறுக்கு சுட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றதுல சர்ச்சையில் சிக்கினார். ஏகப்பட்ட ட்ரோலுக்கு உள்ளாக்கப்பட்டார். மற்ற அமைச்சர்கள் மாதிரியே வருதான் அப்படின்னு. அப்படி தெரிஞ்சதுன்னா அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையை ஆரம்பித்தார். மாஸ்க் போட்டே போய் ஆய்வு பண்ணுறது, 4000 டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னு பேசுறது, மன்னிப்பு கடிதம் கேட்கல, நாங்கள் விளக்கு கடிதம் தான் கேட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அது செயல்பாடு இருந்துச்சு. அதுக்கு ஹைகோர்ட்டு ஒரு பக்கம் நறுக்குன்னு அடிக்கிற மாதிரி ஒன்று சொல்லிச்சு. இப்போ கடவுள் முன்னாடி அனைவரும் சமம் தானே, அது என்ன விஐபி டிக்கெட்டு, நார்மல் டிக்கெட்டு, அர்ச்சனை டிக்கெட்டு எல்லாரையும் ஒன்றா போய் பார்க்க விடு, நியாயமா இல்லையா? அது கரெக்டான கேள்வி தானே. அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க செயல்பாடுகள் எல்லாத்தையும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. மேல் பாதியில் கோயில் உள்ளே விட மாட்டேன்றாங்க. அதுக்கெல்லாம் இவங்க என்ன பேச போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தெரியவே தெரியாது. ஏன்னா கூட்டு போய் வச்சிருக்க ஆள் அந்த மாதிரி அவர்லாம் கோயில் உள்ளே வரக்கூடாதுன்னு வர அதுக்கேற்ற மாதிரி மேல்பாதையில் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் இவர் செய்வாரான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. இன்னொரு பக்கம் அறநிலையத்துறையை வந்து இப்போது வெளிப்படையாக ஆக்க போகிறாங்க. உண்டியலில் எவ்வளோ காசு வருது, அந்த காசு வந்தது மூலயமா என்னெல்லாம் செயல்பாடுகள் நடக்கும், அது எந்தெந்த பிரிவுக்கெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்றத வெளிப்படையாக சொல்ல போகிறேன். அதை வந்து வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சாதாரண ஆட்கள் வரைக்கும் யார் வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மெட் இருக்குல்ல, ஆர்டிஐன்னு ஒன்று இருக்குது, தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா என்ன வருது என்ன போகுதுன்றதை நம்ம தாராளமாக பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்டில் போய் எப்படி பல பேருக்கு பார்க்க தெரியாதோ அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஆர்டிஐயில் போய் பல பேருக்கு பார்க்க தெரியாது. ஏன் மெசேஜ் அனுப்பிச்சிருங்களேன், தமிழ்நாடு முழுக்க ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன்னா எல்லாருக்கும் அனுப்புறீங்கல்ல, அதே மாதிரி அனுப்பிச்சிருங்க. அதுதானே மாற்றமாக இருக்கும். இது என்ன பெரிய மாற்றமாக இருக்கும்? இதுக்கு முன்னாடி இருந்த அரசு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்படையாக தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படையாக பெரிய அளவில் தெரியாது. நம்ம யார் போய் அந்த ஆர்டிஐ அப்ளை பண்ணி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடப்பாடிலாம் கதறினார். பல குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. என்ன அப்படின்னா கோயிலுக்கு வரக்கூடிய அந்த நிதிகள் காணிக்கைகள் எல்லாத்தையும் கல்விக்கு செயல்படுத்துகிறாங்க, பள்ளி கல்வித்துறைக்கு செயல்படுத்துகிறாங்க. எப்படி அது அப்போ எப்படி அறநிலையத்துறையை வளர்க்க முடியும் அப்படின்ட்டு ஒரு பச்சை சங்கியாக மாறின எடப்பாடி அவர்களை நம்ம அப்போ பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரியான செயல்பாடுகள் அவர்கிட்ட தொடர்ந்து இருந்துச்சு. எப்படி கல்வி நிலையங்களுக்கு இந்த உண்டியலில் வரக்கூடிய காசை எடுத்துன்னு நீங்கள் செயல்படுத்துவீங்க, அறநிலையத்துறையில் வரக்கூடிய அமௌண்ட்டை எப்படி நீங்கள் அங்கே செயல்படுத்துவீங்க அப்படின்னு பெரிய கேள்வி. ஏகப்பட்ட இடத்துல கும்பாபிஷேகங்கள் நடத்தப்பட்டிருக்கு, அதை பற்றி அவர் பேச மாட்டார். கல்வி நிலையங்களுக்கு எப்படி செயல்படலான்னு, கல்வி நிலையங்களை விட ரொம்ப முக்கியமானது கோயிலா அப்படின்னு எல்லார் மத்தியிலும் கேள்வி வந்துச்சுல்ல. அந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு? அப்படியே சங்கியாக மாறிட்டார். இப்போ அந்த மாதிரி தான் இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். எப்படி பிஜேபி கூட போய் ஐக்கியமானதுக்கப்புறம் அங்கே ஏற்றி ஆகணும்னு இவர் அடம் பிடிக்கிறாரோ எடப்பாடி அவர்கள், இப்போ தாவேக்கா வந்து தடமே இல்லைப்பா, யாரும் தடை பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த 2 திராவிட கட்சிகளும், இதுக்கு முன்னாடி இந்த 2 திராவிட கட்சிகளும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மலை மேலே விளக்கு ஏற்ற விடாமல் தீபத்தை ஏற்ற விடாமல் சதி பண்ணியிருக்காங்க, அரசியல் செஞ்சுருக்காங்க அப்படின்றாங்க. அரசியல் தாங்க செஞ்சாங்க, அங்கே நடந்த அரசியல் தான். தீபத்தை அங்கே ஏற்ற விட முடியாது.
அது என்ன தீபத்தூணாது மயில்கல்ல திரும்ப இவங்க ஏத்தன்றீங்க? அங்க இருக்கக்கூடிய ஓதுவார்கள் எல்லாரும் ஒத்துப்பாங்களா? அவங்க யாருமே ஒத்துக்க கிடையாது. அங்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்குதான், முஸ்லீம்களே யாரும் எதிர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் பேசுறாரு. இப்ப திருப்பரங்குன்றத்துக்கு யார் எம்எல்ஏ? நிர்மல்குமார். இப்ப இவர் தடுக்க மாட்டாரு, அறநிலையத்துறையிலிருந்து இவர் செஞ்சிருவாரு. அங்க மத்திய அரசு என்ன செய்யணும்னு துடிக்குதோ, அப்பத்துல இருந்து ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன செய்யணும்னு துடிக்குதோ அதை செயல்படுத்துற ஒரு விதமா தான் இவங்க தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் போய் எல்லாத்தையும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. விஜய் அவர்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் மௌனம் காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஏதாச்சும் பேசினார்னா சிபிஐ வழக்கு. ஏன் இப்ப எடுங்களேன், கரூருக்கு இஷ்யூக்கு நீங்க இன்னத்துக்கு சொல்லியிருக்கணும்ல. அமீர் அவர்கள் போட்டு கிளின்னு கிளிகிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பா நீ கரூர் இஷ்யூ ஏதோ நடந்திருக்குன்னு சொன்னல, அதுக்கு இப்ப நெருக்கடி கொடுத்து எப்படியாச்சு மொத்தமும் உங்க கையில இருக்கு, மொத்த அதிகாரமும் உங்க கையில இருக்கு, நீங்க வெளிக்கொண்டு வந்துருங்க. இன்னும் 6 மாசத்துக்குள்ள அது வந்தாகணும். அதுக்கான வேலையை நீங்க தீவிரப்படுத்துங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அது 6 மாசம் லேட்டு. செப்டம்பர்ல நடந்த ஒரு விஷயம். நீங்க ஒருத்தவங்க மேல குற்றம் சாட்டுறீங்கல்ல, அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. அதுக்கான வேலையை நீங்க நெருக்கடி கொடுங்க. அதுக்கான கடிதங்களை அனுப்பிக்கிட்டே இருங்க. அது உங்க வேலை. ஏன்னா உங்க கூட்டத்துக்கு இறந்துருக்காங்க, அதுக்கு நீங்க செயல்பட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயை திறக்காம தான் இருக்காரு. இன்னை வரைக்கும் எதுக்குமே வாயை திறக்கல. அப்படி வாயை திறக்காம இருக்கீங்க, ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டீங்கன்னு ஒருத்தங்க கார்டு போட்டால் அவங்க சேனலே இருட்டடுப்பு செய்கிறது, அவங்க சேனலே வெளியே வர விடாமல் பண்ணுறது, முடக்கிறது. கொஞ்சம் நேரத்துக்கு முடக்கி வச்சுருக்காங்க 2 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு செயல்கள் செஞ்சா இந்த திருப்பரங்குன்ற மேட்டுக்கு வருவோம் நம்ம திரும்பவும். இவங்க அழகா ஏற்றியே ஆகணும், அந்த இடத்துல தீபம் ஏற்றப்படும், எந்த தங்கு தடையும் இருக்காது அப்படின்றாங்க. யோ, தீபம் ஏற்றுறதுன்னா அவ்வளோ சாதாரண விஷயமா? 100 வருஷ பிரச்சனை அது. கிட்டத்தட்ட அப்பத்துலேருந்து ஏற்ற முடியாதுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. பக்தவச்சலம் இருந்தப்பையோ, அண்ணா இருந்தப்பையோ, கலைஞர் இருந்தப்பையோ, அம்மா இருந்தப்பையோ, எடப்பாடியே இப்போ எடப்பாடி குதிக்கிறாருல்ல, அவர் இருந்தப்போ யாராலையும் ஏற்ற முடியாது. ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்பையும் ஏற்ற முடியாது. நான் என்ன சட்டம் வந்தாலும் என்ன சட்ட சிக்கல் வந்தாலும் நான் பார்த்துக்கிறியா? கோர்ட்டே சொன்னாலும் முடியாது. கோர்ட் ஏற்றலான்னு உத்தரவு கொடுத்துருச்சு. அதை மீறி இங்கே முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக நின்னாரு ஒருத்தர். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நின்னவரை நம்ம மக்களுக்குள்ள இங்கே மதக்கலவரத்தை உண்டு பண்ண பார்க்குறாங்க. அந்த மதக்கலவரம் உண்டு பண்ணாமல் இங்கே நம்ம தடுத்து நிறுத்தணும். அப்படி தடுத்து நிறுத்தணும் காவல்துறைக்கு நன்றி சொல்லி அந்த மக்கள் எல்லாரும் கைத்தட்டினாங்க. அந்த இடத்துலயே கைத்தட்டினாங்க. அப்படி ஒரு செயல்பாடுகள் நடந்துச்சு. அது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் மாற்றி விட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் சந்தன கூடு விழாவுக்கு தடுக்கிறீங்க, எங்களுக்கு தரமாட்டுறீங்க, ஏமாத்துறீங்க, மொத்த நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க. இருக்கட்டும், எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். ஒரு மலையில தர்கா இருக்கிறதும் இந்து கோயில் இருக்கிறதும் எந்த அளவுக்கு பெருமையான விஷயம். முருகர் கோயிலும் தர்காவும் ஒரே மலையில இருக்கிறது, 2 பேரும் போயிட்டு வராங்கன்றது எந்த அளவுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். சிக்கந்தர் மலையில உட்காந்து சாப்பிட்டாங்களாம். அது எங்க கூடையுது? எப்பா நாங்கள் வழக்கமாக பண்ணுறது. ஏன்னா அந்த ஊர் மக்கள் அப்பயே சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே இது நடக்குமான்ற ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, பழனியில் இந்துக்கள் மட்டும் உள்ளே வரவன் போர்டு வைக்கிறாங்க. இந்த அளவுக்கு கேவலமான ஒரு செயல்களை இவங்க ஒரு 4 பேர் போன வாட்டி வந்தாங்க எம்எல்ஏவா. இப்போ ஒருத்தர் மட்டும் வந்திருக்காரு. இப்போ மொத்த பேரும் வந்திருக்காங்க. ஒருத்தர் மட்டும் பிஜேபியிலேருந்து வந்துருக்கிறாரு. பிஜேபியோட மறு உருவமா தாவேக்கா வந்திருக்கு. அதுக்கான அமைச்சரவை வேலையை ஒரு பக்கம் பார்த்துருச்சு. இதுக்கு மேலே அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற ஒரு பாதையை கொண்டு போவாங்களா? அந்த செயல்பாடுகளை, அந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான். நீ கோயிலுக்குள்ளேயே கரூருக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொன்ன சமூகத்தை கொண்டு போய் நீங்கள் அங்கே வச்சிருக்காரு. அவர் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா விஐபி டிக்கெட்டை பார்த்து தான் கேட்குறாரு. அதுக்கு ஏன் டிக்கெட்டுக்கு இப்போ அவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு தான் கேட்குறாரு. என்ன முறுக்குக்கு என்ன கேட்குறாருன்னா, அது எப்படி இது 15ஆம் தேதி தான் இது தயாரிச்சாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ யாருக்கு சாதகமாக உங்களுடைய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு? விஐபி டிக்கெட் வாங்குறவங்களாம் யாரு? இல்லாதப்பட்டவனா? எப்பா என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுப்பான்னு போய் கேட்குறவனா? அவனா போய் விஐபி டிக்கெட் வாங்க போகிறான்? கடவுள் முன்னாடி அனைவரும் சமம் தானே. டிக்கெட் ஏன் விற்கிறீங்க? எல்லாருக்கும் ஒரே டிக்கெட்டு கொடுங்க, எல்லாரையும் லைனில் வர விடுங்க. அது என்ன சிறப்பு தரிசனம்? அந்த செயல்பாடுகளில் இன்னைக்கு தாவேக அரசு தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த செயல்பாடுகள் அனைத்தும் நீங்கள் வேணால் உண்டியலில் எல்லாருக்கும் காட்டுறேன்னு சொல்லலாம். எந்த செயல்பாடுகளுக்கும் கடவுள் இங்கே நிற்க மாட்டா, நம்ம தான் நிற்கிறேன்னு சொல்லி நீங்கள் விஐபி டிக்கெட்டை எடுத்து பார்க்குறன்ற ஒரு வேலையை, கடவுளை போய் பார்க்கறதுக்கும் விஐபி டிக்கெட்டை குறைச்சி கொடுக்கணும், நீங்கள் சரியான அமௌண்ட்டில் வாங்கலைன்னு சொல்கிறதா இருக்கட்டும். 15 தேதிக்குள்ளே இவங்க எப்படி ரெடி பண்ணாங்கன்னு போய் ரோட்டோர கடைகளில் இருக்கக்கூடிய அந்த மக்களை நீங்கள் ஒடுக்கிறதா இருக்கட்டும். அவங்க கிட்ட இருந்து இந்த
உங்கள் அதிகாரத்தை காட்டுறதா இருக்கட்டும், இப்படியெல்லாம் இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க, அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பயிர் கடனை தள்ளுபடி பண்ணாலும் அந்த கடவுள் வர போகிறது இல்லை, திருப்பரங்குன்ற முருகன் வர போகிறது இல்லை. என்ன ஏமாத்து வேலையை பார்த்து வச்சுருக்கீங்க பயிர் கடனில். இன்னொரு பக்கம் பரந்தூர் விமான நிலையம் ரொம்ப பெரிய விஷயம். எதுக்காச்சும் அந்த முருகன் வருவாரா? திருப்பரங்குன்ற முருகன் பரந்தூர் விமான நிலையத்தை அங்கே ரத்து செஞ்சுட்டு ஐடி கம்பெனி கொண்டு போகிறானோ, சிப்காட் ஒன்று உருவாக்க போகிறாங்களா அங்கே. இது தெரிதா என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஒரு பக்கம் ஏன் விமான நிலையம் வரலன்னா என்ன, சிப்காட்டை வச்சுப்போம், அப்போ அந்த நிலம் அப்படியே மலமலன்னு வந்துருமா? இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய செயல்பாடு. மக்களை முட்டாளாக்குறத, மக்களை மலுமட்டைகளாக வச்சிருக்கிற வேலையை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பல பேர் இங்கே இணங்கி போயிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் தான் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல இருக்கும். தொடர்ந்து கருத்துக்களை பேசிக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.